வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்த அறுப்ப. போ உள்ள இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே, யாராருக்கு என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனாரே. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராம. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லிடு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா, அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவான தரைகார பையன் அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். தனித்தனியா இருக்கிறீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த காப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சிடுவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ண.
நான் உங்களை கட்டிக்கல. நானும் ஒரு பொண்ணு தானே. என்ன ஏன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இதோ பாரு, கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அன்னைக்கே சொல்லிட்டேன். மைண்ட் இட். சரி, அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் பொண்டாட்டிங்கிற உரிமையாவது எனக்கு இந்த வீட்ல இருக்கா? ஒரு தலைவலி மாத்திரை வேணும்னா கூட அந்த கிழவன் கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. வேலைக்காரங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? டேய், பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த கிழவனை வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. என்னடி சொன்ன? பவர் இப்பதானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரையா வீட்டு விட்டு வெளியே போக சொல்றேன்? இதெல்லாம் நீயா பேசலடி, யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே, போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கம்மா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போ. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, போடி. அம்மா, அம்மா. ஐயா ஐயா, அம்மா வாந்தி எடுக்கிறாங்க. ராஜாத்தி வாந்தி எடுக்குதா? ஆமாங்க ஐயா, அம்மா உண்டா இருக்காங்க. என்னது உண்டா இருக்குதா? டேய் கன்சாமி முன்சாமி, நான் தாத்தா வாங்க போறேன்டா. எனக்கு பேரன் பிறக்க போறான். அம்மாடி ராஜாத்தி, அம்மா நமக்கு பேரன் பிறக்க போறான். ராஜாத்தி உண்டா இருக்குது. அப்படியா? அடி கண்ணு ராசாத்தி. ராசாத்தி, ராசாத்தி, நான் கேள்விப்பட்டவள நெசத்தாரா கண்ணு. அப்பவே கிளி ஜோசியக்காரன் சொன்னா இந்த வருஷமே உனக்கு பேரன் பிறக்க போறான். அது சரியா போச்சு. அம்மா ராசாத்தி, இந்த மாதிரி நேரத்துல வெயில் நிக்கூடாதுமா, தலை சுத்தம். உள்ளவா? ஆமா ஆமா, முக்கியமா இந்த மறந்துட்டேன். டேய் போய் மாப்பிளைக்கு விஷயத்த சொல்லிடு. கன்சாமி ஒரு 5-6 ஆட்டுக்கடா வெட்ட சொல்லு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விருந்துன்னு சொல்லிடு. ஏப்ளைக்கு வா, அம்மா உண்டாயிருக்காங்க, பண்ணையில இருக்கிற எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லிடு. எல்லாருக்கும் ஒரு புது படம் இருக்குது. இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாரும் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏண்டி அவர் மேல எரிஞ்சு விடுற? நல்ல விஷயம்னா 4 பேர் சந்தோஷப்படதான் செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா நல்லது எதுவும் நடந்துல்ல. நானே எப்படா சாவு வரும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன் எல்லாருமே சேர்த்து வயிற்றுல குடிக்கிறீங்க? என்ன மாதிரி சாவுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் பைத்தியம் தான். எல்லாம் சேர்த்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. அப்பவே சொன்னேன், விருப்பம் இல்லாதவருக்கு என்ன கட்டி வைக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. என்னடி சொல்ற? அவர் என்கிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாருமா. எப்ப பார்த்தாலும் விரோதியை பாக்குற மாதிரியே பாக்குறாரு. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சுட்டு நான் இந்த வீட்டுல இருக்கிறது? அதை விட எதையாவது குடிச்சிட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. அம்மா, இவ்வளவு நடந்திருக்குது, இதெல்லாம் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? வரட்டாத. நீ சும்மா இருமா. இத பாருடி, குடும்பம்னா நல்லது கெட்டது இருக்குதான் செய்யும். அதுக்காக செத்து போயிடுறதா? இத்தனை வருஷமா உன் அப்பங்கிட்ட நான் படாத கஷ்டத்தையே நீ பட்டுட்ட. போடி உள்ள. ஏம்மா, குழந்தை மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பா. இன்னைக்கு வரட்டாவே 2ல 1 பாக்குறதா இல்லையா பாரு. அம்மா, இது அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம். இதுல நீ தலையிடாத. மரியாதையை உள்ள வா. வா.